அனைவருக்கும் வணக்கம். ஞானவிதா பாரம்பரிய மூலிகை மருத்துவத்தின் சார்பாக இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க மூலிகை வந்து நத்தைச்சூரி. நத்தைச்சூரி நல்லா பார்த்துக்கோங்க. இதுலேயும் 2 வகை இருக்குது. இதில் வந்து சிவப்பு கலர் தண்டு இருக்குது. இது வந்து விசேஷமானது. அப்படி பூவோட அமைப்பையும் பாருங்கள். ஊருக்குள்ளே முன்னால் இருக்குது, அங்கிட்ட அந்த பக்கம் இது இருக்குது வந்து கொஞ்சம் நீல கலரில் இருக்கும். இது வந்து வெள்ளை கலரில் பூ பூத்துருக்கு. இது விசேஷமான நத்தைச்சூரி. இது எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற பற்றி பார்ப்போம். ஏற்கனவே ஒரு சிலர் வந்து இது நத்தைச்சூரி கிடையாது, இது வேறு அப்படின்னாங்க. அப்படி சொல்கிறவங்க வந்து நத்தைச்சூரி இதுதான் சொல்லி படம் எடுத்து காட்டி இப்படி இதுதான் சொல்லி சொல்லணும். ஆனால் அவங்க மருத்துவத்துக்கு பயன்படுத்தினாங்களோ இல்லையோ தெரியா, நம்ம வந்து நிறையா பயன்படுத்தியிருக்கோம். நத்தைச்சூரி இல்லைன்னு கூட அவங்க கணிப்பில் இருந்தால் கூட இந்த செடியை நல்லா பார்த்துக்கோங்க. இது புறமே மருத்துவத்துக்கு நிறையா பயன்பட்டு வருதா நத்தைச்சூரி. இது வந்து இந்த பெண்கள் நிறையா பேருக்கு நான் குணப்படுத்தியிருக்கேன். இந்த பேய் பிடிச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த வேரை மட்டும் எடுத்து 3 நாளைக்கு காலையில் விருவத்தில் கொடுத்தாச்சுன்னா அந்த பேய் பிடிச்சதெல்லாம் எங்கிட்டு போச்சுன்னு தெரியாது. இந்த வேர் வந்து நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையை போக்கக்கூடியது. இதை வந்து நிழலில் நல்லா காய போட்டு பொடி பண்ணி ஒரு 48 நாள் தனியாக சாப்பிட்டாலே நரம்பு தளர்ச்சி பூரம் மாறும், நரம்பு மண்டலம் பூரம் வலுண்டாகும். இதோடைய வித்து இதை பார்த்துக்கோங்க. இதுக்குள்ளே இந்த பொடிசா வித்து இருக்குது. இந்த வித்து வந்து அதிகமாக நடைமுறையில் நிறையா பயன்படுது. இந்த நத்தைச்சூரி வித்தை வந்து நம்ம காப்பி கொட்டை மாதிரி நல்லா வறுத்து பொடி பண்ணி அதை சுடுதண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு நாட்டு சர்க்கரை சேர்த்து சாப்பிட்டு வந்தோம்னா நம்ம அந்த காப்பி தூளி எப்படி சாப்பிடுவோமோ அதே ருசி இருக்கும். அதே மாதிரி நரம்பு மண்டலம் ரொம்ப அதிகமாக வலுவுண்டாகும், உடம்பு வந்து மெலியும். நத்தைச்சூரி வித்து வந்து நம்ம உடம்பை மெலிய வைக்கிறதுல ஒரு முக்கியமான பங்கு வகிக்கும். அதே போல் இந்த நத்தைச்சூரி வந்து இது வந்து ஒரு மாந்திரிக மூலிகை, மாந்திரியத்துக்கு பயன்படும். இப்படி வேறு அறாமல் எடுத்து மறுபடி காப்பு கட்டி எல்லாமே செஞ்சோம்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய வசிய மூலிகை. எல்லாத்துக்குமே தொழில் சம்மந்தப்பட்டதுக்கு வசியத்துக்கு மேற்கொண்டு என்ன அதாவது வீட்டில் வச்சுருந்தாலே இது அதாவது வேறு எதிர்ப்பு சக்தி எதுவுமே அதாவது கெட்ட தீய செயல்புறம் அத்தனையுமே மாறிடும். அப்பேற்பட்ட இது வந்து நத்தைச்சூரி. இந்த நத்தைச்சூரி பூப்புக்கு முன்னால் சிறு கண்ணாக எடுத்து, அதாவது இந்த பூப்புக்கு முன்னால் இருக்கணும், பசுமையாக இருக்கணும். அதை இலை எடுத்து சாறு எடுத்து அந்த சாறை நம்ம கருங்குருவை அரிசியில் பாசிப்பயிறு போட்டு வேக வச்சு 1 மணி நேரம் சாப்பிட்டோம்னா உடம்பு வந்து கருங்காலின் போல் இருக்கும். இது வந்து நம்ம குருநார் சொன்னது. அவங்க நமக்கு முன்னால் உள்ள குருநாரெலாம் சாப்பிட்டு நாங்கள்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னது. அதனால் வந்து இலை வந்து இலைச்சாறில் நம்ம சோறாக்கி சாப்பிட்லாம். வித்து வந்து நமக்கு அதிகமான நரம்பு தளர்ச்சியை மாற்றி உடம்பு மெலிய வைக்கிது. இதோடைய வேரும் பார்த்திங்கன்னா நரம்பு தளர்ச்சி மரம் நம்ம ஏகத்தில் பூரா நிறைய சேர்த்துக்கிட்டு வரோம். தனியாகவும் சாப்பிட்லாம். இப்போ வந்து நத்தைச்சூரில் நிறையா மருத்துவ பதிவுலாம் இன்னும் ஒரு சிலது இருக்குது. அது நம்ம செய்யும்போது நம்ம காட்டுவோம். நம்முடைய பதிவை நிறையா பார்த்துட்டே வாங்க. ஞானவிதா பாரம்பரிய மூலிகை மருத்துவம்னு சொல்லி நம்ம பதிவை பார்த்துட்டே வாங்க. உங்களுக்கு நிறையா தினம் ஒரு வீடியோ முக்கியமான பதிவுகளும் போட்டு வரோம். இப்போ இருக்கிற பகுதி வந்து ஏற்கனவே மலையை பற்றி சொல்லி வரும்போது நம்ம இருக்கிற பகுதி வந்து பேச்சியம் கோயில் பக்கத்தில் இருக்கும். இந்த பகுதியில் வாழ்ந்த சித்தர் வந்து சாங்கிய மகாரிஷி. இன்னும் இதுக்கு அடுத்து இந்த மேமலையெல்லாம் இருக்குது, அதோடைய பதிவெல்லாம் போட போகிறோம்.
இதை மட்டும் பார்த்துட்டே வாங்க. வம்சாவரத்தின் மண் வந்து மலை வந்து மிக செழிப்பானதும் இல்லாமல் ஒரு சித்தர்கள் வாழ்ந்த பூமி, வாழ்ந்துக்கிட்டு இருக்க பூமி. நிறையா பதிவு போட போகிறோம். நன்றி, வணக்கம்.